உப்புமா கிண்ட போகிறோம். ரவையை வந்து வறுத்து விடுவோம். இதோட கொஞ்சம் உளுந்து பருப்பு போட்டுக்கணும். உளுந்து பருப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக அறவும் கருவேப்பிலை வச்சு அரைக்கணும். இதோட பச்சை மிளகா போட்டுக்கணும். இதோட கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கிடுவோம். நல்லா வாசமாக இருக்கும். நமக்கு வந்து காய்கறியெல்லாம் போட்டு சமைச்சோம்னா வயசானவங்களுக்கு ஜீரணிக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் அவங்களுக்குலாம். இப்படி எளிமையாக சமைச்சு கொடுத்தோம்னா வயசானவங்களுக்கு சீக்கிரமாக ஜீரணம் ஆகும். இஞ்சி கொஞ்சம் போட்டால் அந்த இஞ்சி நல்லா கம்மந்து வாசமாக இருக்கும். எளிமையான முறையில் செஞ்சு கொடுத்தா அதே நல்லா வாசமாக இருக்கும். இதில் காய்கறியை போட்டு அதை போட்டு இதை போட்டு செஞ்சு சாப்பிட்றது ஜீரணிக்காங்க. அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே உப்புமாவில் உப்பு சேர்த்தாதே கொஞ்சம் சுவையாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் உப்புமாவை கிண்டிடுவோம். ஓகே, அப்படியே சிம்மில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டுறோம். அரைவேக்காடாக இருக்குது. கரெக்டான அளவில் தண்ணி வச்சு கரெக்டான அளவில் வச்சுருந்தோம்னா பொடி பொழுன்னு வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மிலேயே போடணும். அப்போதே கொஞ்சம் பொடி பொழுன்னு வரும். சும்மா பொழு பொழுந்து வந்துருச்சு பாருங்கள். அளவான தண்ணி வச்சு அளவாக கிட்டோம்னா நல்லா பொழு பொழுந்து வந்துடும். கல்யாண இதுகளில் பார்த்தோம்னா பந்தியில் பார்த்தோம்னா கொலன்னு அடி வைப்பாது உப்புமா. இதுக்கு சீனி வச்சு சாப்பிடுவோம். இதுக்கு வந்து சர்க்கரை வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது. ரவை உப்புமாவுக்கு வந்து சீனி வச்சு சாப்பிட்டாதே நல்லாயிருக்கும். ஓகே, வணக்கம்.